Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning. காலங்காத்தால 4 கூட 5 மணி ஆயிடுச்சா? 5 மணிக்கு தான் தூங்குறோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் தூங்காம காலையில் ஓரளவு அந்த டைம் கம்பேரிட்டிவ்லி ஓரளவு சீக்கிரமாக எழுந்திருக்கோம். 10:45 எழுந்தேன். டீப்ஸ் வந்து 10 o'clock எழுந்திருக்கேன். மாஸ் 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 A few inches later. Guys, பிச்சு மாட்டிக்கிட்டாங்க கிட்ட பாரு. உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். நீ போய் எனக்கு அப்படியே பொறுமையாக போய் என்ன பண்ணுறோம் பாருங்க. அங்கே பாருங்க எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்க லீப்ஸுக்கு போகிறான். அப்பா படுத்துக்கிட்டு வர ஃபோன் இதில். அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அவ்வளோ கண்டுக்க மதிக்க கூட இல்லை. ஒரு பதற கூட இல்லை. அவ பாட்டு ஜாலியாக போக படுத்து பார்த்துட்டு தான் அப்பா உள்ள இருக்கா நான் கூப்பிட போறேன்னு அவ பாட்டு போயிட்டா. என்கிட்ட போனை குடுறீ நான் நோ அப்படின்ட்டு உள்ள போயிட்டோம். அசிங்கப்பட்டியா தீப்ஸு போயிட்டு இல்ல இப்ப நோன்னு சொல்லி கொடுத்ததே நம்ம தானே, அதனால எதுவும் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது நம்ம தான். அது எப்படி நீ எப்படி அதான் சொல்கிறேன். அது வந்து அவங்க அம்மா அப்பா கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பாவே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இப்போலாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதே விட்டாங்க. ஏய் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுற? என்ன சரி எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுற? யூஸ் பண்ணுவியா? ஃபோன் யூஸ் பண்ணுவியா? சாரி சொல்லு. சொல்ல மாட்டா பாத்துட்டு. சாரி சொல்லு. சாரி சொல்லு. நான் அதட்டுனா அழ ஆரம்பிச்சிருவேன். சாரி சொல்லு. ஏய் ஓகே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சரியா? ஓகே குட் கேர்ள். குட் கேர்ள். ஹைஃபை குடுத்துரு. ஹைஃபை குடு. ஏனி சரியா? மேடம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொன்னாதான் புரியுதா? கோல்டு எப்போ பாரு 24/7 உனக்கு கோல்டு தான். ஆமாம் 24/7 சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்களா? பி சரி பாய் பிச்சு பாய். நிற்கிற பொசிஷனை போகிறேன். என்னடி பொசிஷன்? என்ன வச்சுருக்க கையில் காட்டு. यार वाएंगे तो चॉकलेट है। हेलो भाई अभी तुरंत लेके दो उसको. वो सोचेगी कि मैंने उसका चॉकलेट ले लिया. तुरंत लेके दो उसको. गाइस ऑब्वियसली चॉकलेट சாப்பிட்டதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன் கிட்ஸு. பட் இவ ஆல்ரெடி சாக்லேட் சாப்பிட்றா. நான் பார்த்தா கையில் வந்து அவள் சென்ட்ரல் ஃப்ரெஷ் சாக்லேட் வச்சிருந்தா. சென்ட்ரல் ஃப்ரெஷ் சாக்லேட்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இட்ஸ் சிங்கம்ல சென்ட்ரல் ஃப்ரெஷ் வச்சிருந்தா. அதான் நான் வந்து ஆள்கிட்ட சொன்னேன் இதை ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? இது வாங்கிட்டு அவள் துப்ப முடியாமல் முழுங்கிட்டானா என்ன பண்ணுறது? அதனாலலாம் வந்து கையிலேருந்து வாங்கிட்டேன். அவளும் வாயில் ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தா. துப்புனோடனே கையோட துப்பிட்டா. கையில் இருந்த 2 சாக்லேட்டுமே குட் கேர்லாக கொடுத்துட்டா. அதான் அப்புறமா வந்து சொன்னேன் கையோட அவள் சாக்லேட்டை வாங்கி கொடுங்க. இல்லை நான் பார்க்கும் போதெல்லாம் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறேன், நான் பார்க்கும் போதெல்லாம் சாக்லேட்டை பிடிங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என் வேலை கண்டிப்பாக எதனா ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிரும் கிட்ஸு வேறு. ஸோ கண்டிப்பாக வந்தாலே சாக்லேட் பிடிங்கிப்பான்னு அவள் மறைச்சி வைக்கிறது கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதனால அது வேறு அப்படின்னு சொல்லி கையோட காசு கொடுத்து முதல்ல போய் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கைஸ் ஆல்ரெடி நிறைய பேர் மீமில் பார்த்துருப்பீங்க உதயம் தியேட்டர் அடிக்கிறாங்கன்ட்டு. இதுதான் அந்த உதயம் தியேட்டர் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி நான் இப்போ வந்து எங்கள் ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா ஒரு ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணுறாங்களே அங்கே தான். ஸோ அங்கே வந்து ஆனுவல் டே. அதுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு அபி தான் வந்து அங்கே கொரியோகிராஃப் பண்ணுறான். எப்போவுமே ஆனுவல் டேக்கு வந்து நான் எதனா ஹெல்ப் பண்ணுவேன். எதனால நான் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 year தான் என்னால் பெருசாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஹெல்ப் பண்ண முடியல. இல்லை நானே கிட்ஸுக்கெலாம் டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நானே கிட்ஸுக்கு கொரியோகிராஃப் பண்ணி அந்த மாதிரி மாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். நானே எங்கள் அக்கா எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. பட் இப்போ சில பல காரணங்களால் பண்ண முடியாதனால என் ஃப்ரெண்டு தான் பண்ணுறான். பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம போய் பண்ணிடுவோம். நான்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நான் தான் போகவே மாட்டேன். நான் போயிட்டு நீங்கள் அந்த ஹெல்ப்பை முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டே இருக்கேன். போயிட்டு அங்கே முடிச்சுட்டு வந்து அம்மாடி திரும்பியும் மேபி நம்ம இன்னொரு முக்கியமான வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல ஒரு ஒர்க்காக போயிட்டு வந்தோம். 4 நிமிஷம் முடிச்சுட்டு வந்தோம். ஈவினிங் இன்னொரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலி இன்னும் மேட்ரு என்னன்னா இப்போ டெய்லி விளாகிங் எடுக்கிறதுக்கு வந்து எனக்குமே வந்து இப்போ நீங்கள் இந்த விளாக் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விளாக் வந்து டெய்லி ரொட்டீன் விளாக்ஸாக இருக்காது. மேபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி கூட இருக்கலாம். இல்லை மினி விளாக்ஸ் நடுவில் வந்துட்டுலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஏன்னா நான் இந்த விளாக் எடுக்கிறப்போ நான் இன்னும் விளாக் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு
டெய்லி ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸாக இதுக்கு இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் படி நாங்கள் பெருசாக வெளியில் போக முடியல. எங்களுக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ் தான் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து vlogல காட்டுற அளவுக்கு எதுவுமே பெருசாக வந்து அந்த ஒரு ஹாப்பனிங் ஆகவோ இல்லை வந்துட்டு அந்த ஒரு மேட்ரு ஒன்றும் இல்லை. vlogல காட்டுற அளவான ஒரு மேட்ரு இல்லை. அதனால தான் நான் வந்து ரொட்டீன் vlogs எடுக்க முடியல. ரொட்டீன் vlogs சென்ஸ் மார்னிங் டு நைட் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுன்றது. ஏன்னா சில விஷயம் உங்களுக்குமே போர் அடிச்சிடும். நான் நார்மலாக எதனா சும்மா எடிட் தான் பண்ணிட்டு இருப்போம் வீட்டில். ஆப்வியஸ்லி எடிட்டிங் வந்து கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை தான். ஆனால் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். ஃபுல் டே வீட்லேயே தான் இருப்போம். ஸோ அதை நான் ஃபுல் டே vlog பண்ணி எதுவுமே அது நம்மளால் அந்த இடத்துல எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதனாலேயே நான் வந்து vlog எடுக்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் எடுக்கிறேன். ஆனால் எடுக்கிறேன், ரெகுலராக எடுக்கிறேன். ஒன் டேவோட ஃபுல் ரொட்டீன் எடுக்காமல் அந்த டேயில் நடந்தது, மேபி அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நடந்தது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே. கைஸ் இந்த கடை இருக்குல்ல, சின்ன வயசுலாம் இல்லை, லிட்டலாக ஒரு 2 years முன்னாடி ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். 2 years 3 years முன்னாடி வரைக்குமே ஃபுல்லாக இங்கே தானே இருந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த ஏரியா இந்த சரௌண்டிங்கில் அந்த இடம் கொஞ்சம் ஃபேமஸ். அங்கே ஸ்வீட் சமோசா ப்ளஸ் வந்து இந்த லஸ்ஸி, மில்க் ப்ராடக்ட்ஸு, மில்க் ரிலேட்டட் ஸ்வீட்ஸு எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த சந்து வழியாக வர பிளானே இல்லை. நான் இப்போ காரில் வந்தேன், பைக்கில் வந்தேன்னா நிப்பாட்டி அட்லீஸ்ட் ஒரு லஸ்ஸியாச்சும் வாங்கி குடிச்சிருந்துருப்பேன். ஸோ அந்த வழியாக வந்தபோது ஞாபகம் இருந்துச்சா, சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து சாப்பிட்டு இன்னொரு நாள் போகணும், ரொம்ப நாள் ஆச்சு போய் சாப்பிட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த லஸ்ஸியும் அந்த ஸ்வீட் சமோசாவும் மேலே போயிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு பேச ஒரு மாதிரி கிரேவிங் அதிகமாகிடுச்சு. அண்டு இன்னொரு மேட்ரு சொல்ல வந்தேன். என்ன மேட்ருனா, நம்மள அறியாமே இப்போ என்னை அறியாமே என் பேஜில் வந்துட்டு சின்ன வயசில் அப்படின்னு வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இப்போ வயசு என்ன ஆகுது, நான் வந்து என்னை அறியாமே என்னை சின்ன வயசுன்னு சொல்கிறேன். மேட்ருனா நம்மள அறியாமே நமக்கு வந்து நம்மளை நம்ம வந்து எப்பயுமே யங்காக தான் நினச்சிப்போம். நம்மளை நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்கு இன்னும் வயசாகலை, நமக்கு இன்னும் சின்ன வயசு தான் ஆகுது அப்படின்ற ஒரு மேட்ரு நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை என்னை அறியாமே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு வந்துச்சு சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் என்னை வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியா பேக்ரவுண்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியும். இந்த பாருங்களேன், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த ஏரியா ஆக்சுவலி இந்த காலி இடம் இருக்குல்ல, இங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சு. அந்த பில்டிங்கில் தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 yearsன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 to 10 years அங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் ப்ளே ஸ்கூல் வந்து அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. லிட்ரலி ஒரு 10 years 10 above years இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருந்தோம். யதார்த்தமாக அது இடிச்சிட்டாங்கலாம் தெரியாது. கண்டிப்பாக அது இடித்து கெட்ட போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் காலி பண்ணும்போதே அந்த மேட்டர் சொன்னாங்க. அது இடிச்சிட்டாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரேன், அங்கே பார்க்கிங் இல்லை. சரி வழக்கமாக நம்ம இந்த சந்தில் தானே இருந்தோம், இங்கே எதனா இடம் இருக்குன்னு உள்ளே போனால் அந்த பில்டிங்கே காணும். ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா பொஸ்டின் இடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. அதுவும் நாங்கள் அவ்வளோ வருஷம் இருந்த இடமா, லிட்டரலாக இந்த ஃபுல் பில்டிங்லேயே நாங்கள் தான் இருந்தோம். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி 1 2 3 1 2 ஓகேவா? 3 hours later. விஸ்வா தங்கம் என்ன பண்றீங்க? அக்கா எடிட் போயிட்டு இருக்கு. கேராமல் எடிட் போயிட்டு இருக்கு. ஓ கேலாமல் எடிட்டா? சரிங்க சரிங்க தங்கம். ஆமா ஆமா. என்ன தங்கம்ன்றீங்க? அக்கா பாசம் அதிகமா இருக்கு. அதிகமாலாம் இல்ல, கொஞ்சம் கூப்பிட சொன்னா அப்படி கூப்பிட்டேன். நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஐயோ காட்டுறது இல்ல. என்னது பாசத்தை காட்டுறது இல்லையா? இருக்கு, அதை காட்டுறது இல்ல. டக்குன்னு கால் பண்ணி சும்மா பேசிட்டு இருந்தா சரி, அது எப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. அதே எபாடி நடிக்காதடா, நடிக்காதடா. இவன் காலைல வீடியோ அனுப்பிச்சான் கேளாமல்ல, தீபக் எடிட் பண்ணது. நான் தான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். ஓகே பாய், பாட்டு மாத்தி சொல்லிட்டேன். இல்ல இன்னொரு பாட்டு அது அவனை காட்டுறான், நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் பெட்டர் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். சரி சரி, பாட்டு எடிட். பிச்சு இது உனக்கு தான். என்னன்னு பாத்தியா இல்லையா? பிச்சு ஆனுவல் டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அது ஆஃப் பண்ணுவானு, கியூட்டா இருக்கும். உனக்கு தெரியுமா? அது உனக்கு தான், சிரிக்காது, உனக்கு தான் அது. கியூட்டா இருக்கு. நீட் தானா? நல்ல கூட்டுடா தலைக்கு. கியூட்டா இருக்கு பிச்சு. நாளைக்கு டான்ஸ்க்கு போட போறியா? அழகா இருக்குல்ல? கியூட்டா இருக்கு. கண்ணாடி பாரு. பிச்சு ஆனுவல் டேக்காக பிச்சு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டு இந்த திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு அந்த குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்டர் பண்ணது எப்போ போன்னு பார்த்து ஆர்டர் பண்ணோம். இப்போ தான் வந்துச்சு. ஆனால் நாளைக்கு ஆனுவல் டே, பட் ஆனால் நாங்கள் இருக்க மாட்டோம். டான்ஸ் டான்ஸ் இதுக்கே வா வேணாம். இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. புக்கி புக்கி புக்கத்தாவா?
3 4 இருக்கா இல்ல 3 தான் இருக்கு உட்காந்து பத்தியா மாறாணி மாதிரி பிச்சு புது ஷூவு எந்த ஷூ போடு கரெக்டாக இருக்கான் இவன் சைஸ் அளந்து தான் ஆர்டர் போட்டேன் லிட்டரலாக இத்தனைக்கும் சென்டிமீட்டரில் ஆர்டர் போடும்போது நம்ம அளந்தான் பிச்சு நட வாக் ஓடு ஓடு ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பேசுறீங்க இல்லை நீ பேசு அதான் எனக்கு ஒன்று புரியுதா நீ டான்ஸ் காம்படிஷன்ல தானே இருக்க சிங்கிங்லையா இருக்க ஏவா கொஞ்சம் பெருசாக ஆனால் முன்னாடி அந்த பேண்ட்னால மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இது போட்டு தான் நடக்கலாம் சாக்ஸு சாக்ஸ் என்ன பண்ணணும் சாக்ஸ் என்ன பண்ணணும் வெரி குட் சாக்ஸ் அழகா இருக்கு போலாம் வச்சு சரி இத போட்டு நாளைக்கு கூட்டிட்டு போனோம்னா ட்ரெஸ் அதுதான் நாளைக்கு கொடுப்பாங்களான்னு கேக்குறேன் அழகா இருக்கு அழகா இருக்கு பிச்சு அழகா இருக்கு கரெக்டா சைஸ் கரெக்டா இருக்கு கியூட்டா இருக்கு இப்ப போடு செப்பல் போடு புடிச்சுக்கோ மண்டையை புடிச்சுக்கோ பெருசான டிஃபரன்ஸ் இல்லை ஓகே தான் இது கொஞ்சம் இவன் காலுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் நினைக்கிறேன் அனூட்ட கொடுத்துரு நாளைக்கு போகும்போது போட்டுக்கணும் முன்னாடி போடணும்டா சி பின்னாடி காதுக்கு பின்னாடி ஏ டான்ஸ் டான்ஸ் ஹிப் ஹிப் டான்ஸ் அடுத்த ஸ்டெப் டான்ஸ் ஜம்ப் அதெல்லாம் அவங்க ரூம் அவனா எங்கே போய்க்கிறாங்க 2 பேரும் கைஸ் அவங்க ரூம் விட்டு வெளில வாங்க 2 பேரும் கைஸ் 2 பேரும் ரூம் விட்டு வெளில வாங்க வந்துட்டாங்க பிச்சு ஆல் தி பெஸ்ட் கை கொடு ஆல் தி பெஸ்ட் ஹகி ஹகி ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஓகே போதும் அழகு பார்த்தது போதும் அவருங்க நாளைக்கு போடுது ஓகேயா நாளைக்கு ஓகே நாளைக்கு டான்ஸ்க்கு ஓகே சமத்து பொண்ணு குட் கேர்ள் தேங்க் யூ ஓகே மண்டையா ஸ்டாண்ட் ஆகும் திதி மண்டை வளர்ந்துட்டா சிசர்ஸ் பாத்து இந்த மூஞ்ச பாருங்க இந்த மூஞ்ச பாருங்க ஒரு திதிட்டோம் பிச்சு வாட்னு கேட்டல இங்க வாயேன் வாட் வாட்டா ஒரு காலத்துல என்னையே வர்றா வாட் கேக்குறேன் நாளைக்கு டான்ஸ் எதனா புடிச்சிக்க போதீங்க வா காலா சாரி சொல்லு ராஜா ஒழுங்கா சொல்லு ஆனா நீ இதே மாதிரி சாரி ஒழுங்கா கேட்கணும்னு சொல்லணும் சரியா நீ இந்த முழிச்சுக்கிட்டு சாட்டை பண்ணன்னு வச்சுக்கோமே அவதான் சாரிக்கு தேங்க்யூ நல்லா